நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே கிளைகளே கனி தரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராய் இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியர் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இன்று திரு அவை மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலராகவும் இந்திய தேசத்தின் திருத்தூதராகவும் கொண்டாடப்படுகின்ற புனித சவேரியாரை இன்று கொண்டாடுகின்றது, விழாவாக கொண்டாடுகின்றது. இந்த புனிதரை பின்பற்றி நாம் நற்செய்தி அறிவிக்க எல்லாருக்கும் எல்லாமும் ஆவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் அனைத்து மக்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளி குடும்பங்களுக்கு கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் கொண்டாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here, and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velagani, who are watching the same. அன்பார்ந்தவர்களே, மறையில் தகுதியோடு பங்கெடுக்க நமது குறைகளை பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் மனவந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். முத்திரு உடலும் இரத்தத்தை எங்களுக்கு உணவாக தருகின்ற கிறிஸ்துவை இரக்கமாயிரும். உமது புனிதர்கள் வழியாக எமது விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். எல்லா உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின்
கொண்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. புனித சவரியாரின் பெயரை தாங்கியிருக்கின்ற எல்லாருக்காகவும் மன்றாடுங்கள். எனக்காகவும் இயேசுவின் நற்செய்தி அறிவிக்க எனக்காகவும் மன்றாடுங்கள். இறைவனாகிய எங்கள் தந்தையே, புனித பிரான்சிஸ் சவரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்மால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்கள் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித்திரவை தம் மக்கள் பெருகி வளருவதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவின் ஒன்றி இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக பணிந்து உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல்
117 உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 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 நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். புதிய மொழிகளை பேசுவர். பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றவர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து
கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இயேசு தாம் விண்ணேற்றம் அடையும் முன்பாக தன் சீடர்கள் வழியாக திரு அவைக்கு கொடுத்த கடைசி கட்டளை என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. இயேசு தேர்ந்தெடுத்த 12 திருத்தூதர்களும் அவருடைய வார்த்தைகளை கேட்ட மற்ற இறைமக்கள் திருத்தொண்டர்களும் யூதயா, கலிலேயா, சமாரியா பகுதிகளில் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். இந்த நற்செய்தியை உலகம் வைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே ஒரு சமய தீவிரவாதியை கடவுள் முன்குறித்து வைத்து தேர்ந்தெடுத்தார். அவர்தான் மனம் மாறிய பவுலை பயன்படுத்தி அவருடைய பெயரை அரசர்களுக்கும் நாடுகளுக்கும் மக்களுக்கும் கொண்டு செல்ல கடவுள் அவரை பயன்படுத்தினார். நிறைய பயணங்களை அவர் செய்தார். அவர் கூறுகின்றார், நான் நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ என கேடு என்று. அவரே கூறுகின்றார், சிலரையாவது நான் மீட்கும் பொருட்டு எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று. ஏறக்குறைய 15 நூற்றாண்டுகளுக்கு பிறகு கடவுள் இன்னொரு பவுலை கடவுள் தேர்ந்தெடுத்தார். இந்த உலகிலேயே ஒரு பெரிய உயர்ந்த சிறந்த பேராசிரியராக வர வேண்டும் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு இலட்சியத்தோடு வாழ்ந்த ஒரு இளைஞனை கடவுள் தொட்டார். அவரும் இயேசுவை கண்டு கொண்டார். அவர்தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித பிரான்சிஸ் சவேரியார். இந்த பிரான்ஸ் சவேரியார் நாம் கேட்ட இந்த பவுலுடைய மனநிலை அப்படியே கொண்டிருந்தார். இயேசுவை கண்டு கொண்ட பிறகு அவருடைய அத்தனை இலட்சியங்களும் இயேசுவின்பால் திரும்பியது. நான் நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்ற அதே வார்த்தைகளை அவர் உணர்ந்தார். எனவே அவர் உள்ளம் பற்றி எரிய ஆரம்பித்தது. நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று. பவுல் சொன்னது போன்று எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்ற அந்த விருது வாய்க்கை இந்த சவேரியார் கண்டு கொண்ட பிறகு எல்லாருக்கும் தன்னை அறிவித்தார். ஆரம்பத்தில் ஒரு பிரபு குடும்பத்தில் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் இயேசுவை கண்டு கொண்ட பிறகு அவர் தன் வாழ்வை மாற்றிக் கொள்கின்றார். பிச்சை எடுத்து தன் உணவை தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்கவும் ஏழைகளுக்கு பயந்து கொடுக்க பிச்சை எடுக்க அவர் துணிந்தார். மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கு நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மிக மோசமான நிலையில் இருக்கின்ற எல்லாரையும் அவர் கண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்தார். ஒரு செவிலியராக பணி செய்தார். செவிலியராக மருத்துவ உதவியாளராக பணி செய்தார். அதே சவேரியார் இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது, கப்பலில் வருகின்ற பொழுது பாவிகளோடு அவர் தங்கியிருக்கின்றார். பேசுகின்றார். ஒரு பாவி மனம் மாற மறுக்கின்றான். அந்த பாவி மனம் மாறுவதற்காக தன்னை பரிகாரப்படியாக்கி கொள்கிறார். சாட்டையால் தன்னை அடித்து கொள்கின்றார். அதை பார்த்து அந்த மனிதன் மனம் மாறுகின்றான். ஒப்புரவு பெற்று புனிதனாக மாறுகின்றான். ஒரு நல்ல மனிதனாக மாறுகின்றான். இப்படி வந்த சவேரியார் கோவாவில் இறங்கி கோவாவில் இருக்கின்ற அங்கே இருந்த போர்த்துக்கல் மக்களுக்கு
அவருடைய ஆன்மீக மிக மிக மோசமாக இருந்ததை கண்டு அவர்களுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக மாறுகின்றார் அந்த போர்த்துகீச கிறிஸ்தவ மக்களுக்கு. அதே போன்று அங்கிருந்த கல்லூரிகளில் ஒரு பேராசிரியராக இருந்து அவர்களுக்கு போதிக்கின்றார். தமிழ்நாட்டுக்கு வருகின்றார். தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவர் ஒரு நமது பகுதியெல்லாம் பஞ்சு மிட்டாய் வைக்கிற பார்த்துருக்கீங்க, மணி அடிச்சுட்டே பஞ்சு மிட்டாய் அதை பார்த்து எல்லாம் ஓடி வருவாங்க. அதே போன்று பஞ்சு மிட்டாய் ஒரு வியாபாரி போன்று மணி அடித்து கொண்டு சென்று சிறுவர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். சிலுவை அடையாளத்தை வரைய கற்றுக் கொடுக்கின்றார். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை, மங்களவாத ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார். நம்பிக்கை அறிக்கையை கற்றுக் கொடுக்கின்றார். அதனுடைய பெற்றோரை அவர் கற்றுக்கொள்கிறார். அவருடைய தாகம் இன்னும் தீரவில்லை. அவர் இன்னும் பல நாடுகள், கீழே நாடுகளுக்கெல்லாம் சென்று இயேசுவை அறிவித்து கொண்டே செல்கின்றார். அதே போன்று தூத்துக்குடி மக்கள் மீனவர்கள் பெரிதும் துன்பத்திற்கு உள்ளான பொழுது, முகமதியர்கள் அவர்கள் பெரிதாக நசுக்கப்பட்ட பொழுது அவர்கள் பரிந்து பேசி ஒரு சமூக வீரராக, செயல்பாட்டாளராக அந்த மீன மக்களுக்கு துணை நின்று அவருடைய தொழிலுக்கு எவ்விதமான பங்குமில்லா பார்த்து கொள்கின்றார். இதே போன்று அவர் வந்தது ஒரு போர்த்துகல் அரசுடைய பிரதிநிதியாகவும் திருத்தந்தையின் தூதராக வந்தவர் இன்னும் கீழே நாடுகளுக்கு செல்ல அவர் விரும்புகின்றார். ஜப்பானுக்கு செல்ல விரும்புகிறார். அங்கு ஒரு சாதாரண மனிதராக போகின்றார். அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற அரசனிடம் மீண்டும் தன்னை ஒரு அரச பிரதிநிதியாக தன்னை மாற்றிக்கொண்டு சிறந்த காணிக்கையில் பொருட்களை பரிசுகளை எடுத்துக்கொண்டு கொடுத்து அங்கே தனது நற்செய்தியை அறிவிக்கின்றார். இப்படித்தான் அவரோட நற்செய்தியை பரவியது, எல்லாரும் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் இன்னும் எனது நற்செய்தியை கொண்டு சொல்ல வேண்டும். எனக்குள் வாழ்கின்ற இயேசுவை பவுல் சொல்வார், வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார் என்று. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு. அதே சிந்தனையை இந்த சபையினர் கொண்டு வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்கின்ற இயேசுவை நான் எல்லாரும் கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆன்மா பற்றி எரிய ஆரம்பித்தது. அதன் விளைவுதான் அவர் எங்கே செல்கின்றார்? சீனாவுக்கும் சென்று இரும்பு சோர்வடைந்த அந்த இரும்பு நாட்டுக்குள் சென்று நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று வாணிக கப்பலில் செல்ல ஒரு சரக்கு பெட்டகமாக தன்னை மாற்றிக்கொண்டு ஆகிய சான் சேர்த்து காத்திருக்கின்றார். கடவுள் அவர் கூறுகின்றார், நன்று நன்று நல்ல பழியாளரே, நீ சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியதாய், நீ இப்பொழுது உன் தலைவருடைய மகிழ்ச்சி பங்கு கொடு என்று அவரை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் எல்லாமானவர் அவருடைய ஆன்மா பற்றி எறிந்தது இயேசுவை அறிவிப்பதற்காக. இயேசு கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு 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 கிறிஸ்தவ சகோதரனும் சகோதரியும் இந்த நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். திருமுழுக்கு அதை நாம் ஏற்றுக்கொண்டோம். நான் இயேசுவை அறிவிப்பேன். எந்த இயேசுவை? இறந்தும் எனக்கு இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு அறிவிப்பேன் என்று நாம் சான்று பகர திருமுழுக்கை பெற்றுக்கொண்டோம். நாம் இயேசுவை அறிவிக்க வேண்டும். ஆனால் நமது உள்ள எப்படி இருக்கின்றது? எதில் பற்றி இருக்கின்றது? பதவியில் பற்றி இருக்கின்றது, பணத்தில் பற்றி இருக்கின்றது, பொறாமையில் பற்றி இருக்கின்றது. பதவியில் இன்னும் இன்னும் எல்லாம் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு என்று அந்த உலக சிந்தனைகளில் தான் நாம் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆன்ம தாகம் நம்மில் எழ வேண்டும். நான் மீட்க வேண்டும், நற்செய்தி சொல்ல வேண்டும். நற்செய்தி எப்படி சொல்வது? நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் நற்செய்தி சொல்ல வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் நாம் சவரையர் போன்றோ பவளை போன்றோ நாம் சென்று பிரசங்கிக்க முடியாது இன்றைய சூழ்நிலையில். ஆனால் அதைவிட மேலான சிறப்பான வழி நமது அன்றாட வாழ்க்கை, என் வாழ்க்கை முறை. நான் பெரிய சந்திக்கின்ற பொழுது இயேசுவில் சந்தித்து அவர்களுக்கு நான் நோயாளிகள் சந்திக்கின்ற பொழுது ஆறுதல் சொல்லுகின்றவர், நலமாக இரு என்று சொல்கின்றது ஒரு பெரிய நற்செய்தி. சந்தோஷமாக இயேசு உங்களை அன்பு செய்கிற என்று சொல்வது ஒரு சிறந்த நற்செய்தி. ஏழைக்கு உதவி செய்து ஒரு சிறந்த நற்செய்தி. ஆடை கொடுப்பது ஒரு சிறந்த நற்செய்தி. நோயாளியை பார்க்கின்ற பொழுது அவர் சொல்வது நற்செய்தி. மன்னிக்கின்றது ஒரு நற்செய்தி, சிறந்த அடையாளம். நேசிப்பது எல்லாவற்றும் மேலான அடையாளம். அன்பு செய்வது எல்லாரையும், மனைவி அன்பு செய்யணும், கணவனை அன்பு செய்யணும், குழந்தைகள் அன்பு செய்யணும், எல்லாரையும் பார்க்கின்ற எல்லாரையும் அன்பு செய்வது. யாரையும் வெறுக்கக்கூடாது, ஒதுக்கக்கூடாது.
கடவுள் படைத்த எந்த ஒரு மனிதனை வெறுக்காமல் அன்பு செய்வதுவே நற்செய்தியின் சிறந்த பண்பு. எனவே அன்பார்ந்தவர்களே நாம் சவரையாரை போன்று நற்செய்தி அறிவிக்க ஆவல் கொள்வோம். நாம் இதை பற்றி எறியட்டும். அவர் கற்றுக் கொடுத்த நேசத்தை நாம் கற்றுக்கொள்வோம். சிறந்த முறையில் நற்செய்தி கடவுள் நம்முடைய இருந்து நம்மை வழிபட்டு நடத்துவாராக. காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். பலியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமனே எம்மை அளிக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய உங்களுடைய தூய பலி கடவுளுக்கு ஏற்றதாமல் சேர்ந்தல் ஒரு மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவாம், உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித சவேரியாரின் விழாவில் நாள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றார்களும் அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வம் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரானது என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித சவேரியார் பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் முத்திரவையை என்று புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திறவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பார எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டர்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதர் புனிதரோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும்
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. அவருடைய தூய ஆவியர் பொழுது காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களான இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்புடன் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடரோடு கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உறுதிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடரோடு கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை ஊர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பழி கிடைத்து உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முன்னின்று பணிபுரிய தகுந்துள்ளங்களை ஏற்றுக்கொண்டே இறை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று விழா கொண்டாடுகிற மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம் தலைவரும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தபடி நம்மையும் நற்செய்தி புனிதலை பயன்படுத்துகின்ற வானக தந்தைக்கு நன்றி ஒரு சேர்ந்து மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையில் அடைத்துள்ள எங்கள் வாழ்வில் அமைதியை கருணை பெறுதலும் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியில் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் மீது பேரின்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு வருகைக்கும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்துரோடு முடிந்தேன். எங்கள் பலவினை பாவங்களை பாராமல் திருவின் விசுவாசத்தை கண்டோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, அமைதியை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உயிருள்ள கடவுளின் திருமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நானும் இருந்து உண்பேன், உன்னில்லம் நானும் வந்து தங்குவேன். உன் நெஞ்சில் எனக்கொரு இடம் தருவாயா?
உலகம் உனை நான் ஏற்க என்றும் தகுதி நான் இழந்தேன். எனினும் என்னை நீ தேடி இன்று என்னிடம் வந்தாயே. உன்னதம் உனை நான் ஏற்க என்றும் தகுதி நான் இழந்தேன். எனினும் என்னை நீ தேடி இன்று என்னிடம் வந்தாயே. உன்னை ஏற்பேன், என்னை இழப்பேன், என்னை பகிர்ந்திடுவேன், உன்னிலே வாழ்ந்திடுவேன். வா இறைவா வா, வா வா இறைவாய் வா, உன்னோடு நானும் விருந்து உண்பேன், உன்னில்லம் நானும் வந்து தங்குவேன். எல்லாரும் சொல்வோம், வாரும் இயேசுவே வாரும், வாரும் இயேசுவே வாரும், என்னோடு தங்கும் இயேசுவே, என்னோடு தங்கும் இயேசுவே, பாவி நான் இயேசுவே, பாவி நான் இயேசுவே, என்னை விட்டு பிரியாதையும் இயேசுவே, என்னை விட்டு பிரியாதேயும் இயேசுவே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசுவின் நாமத்தை அடிக்கடி சொல்லி இயேசு மாட்சிப்படுத்துங்கள். இயேசு உங்களோடு இருந்து உங்களை நற்செய்தியின் தூதர்களை பயன்படுத்துவாராக. நன்றி கூறி வேண்டுவோமாக. இறைவனாய் எங்கள் தந்தையே, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்று வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்தல் பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தலைவனையும் கொண்டாடுங்கள். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, விசுவாசம், அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள்வாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போது ஊட்டம் பெற்று நற்செயலில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ண கொடைகளாலும் நீங்கள் வளம் பெற செய்வாராக. எல்லா வள இறைவன் தந்தை, மகன், தூய ஆசி உங்கள் மேல் தங்கி உங்களை என்றும் வழி நடத்துவதாக. புனித ஆரோக்கியனின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோடு காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பாலின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவள் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க செய்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தலும். வரம் பெற்றுத்தரும் நலம் தரும் ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Mary Mother, Our Lady of Valangani. எல்லா வள இறைவன் தந்தை, மகன்,
தூய ஆசி உங்கள் மேல் தங்குங்களே என்றும் வழி நடத்துவதாக. மரியன் கரைப்படுத்தி இயேசு அன்பில் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நம் தாய் ஆரோக்கிய தாய்